கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26 வரை. தியானத்தின் தலைப்பு ஒற்றுமை. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 21. ஒருமைப்பாடு அல்லது ஐக்கியம். இதனை வீட்டிலே, சபையிலே, சமுதாயத்திலே, நாட்டிலே இன்று காணக்கூடுமோ என்ற கேள்வி எழும்பத்தான் செய்கிறது. ஆரம்ப கால திருச்சபைகளில் கூட இந்த கேள்வி இருந்தது. கொரிந்து சபையிலே குடி, பாலியல் பாவங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையை கூறிக்கொண்டே உலக பிரகாரமான வாழ்க்கையை சிலர் வாழ்ந்து கொண்டும் இருந்ததால் சபை தீட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தது. சபையின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட போட்டியால் அது 4ஆக பிளவுபட்டிருந்தது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. அது தேவனை மகிமைப்படுத்தாமல் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இடையூறாகவும் இருந்தது. ஆவியின் வரங்கள், ஆராதனை முறைகள், தலைமைத்துவம் போன்ற அநேக காரியங்களில் பலதரப்பட்ட அபிப்பிராய பேதங்களும் போட்டியும் பொறாமையும் கூட காணப்பட்டது. இதனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள் என்று பவுல் அறிந்து கொரிந்து சபைக்கு எழுதிய கடிதங்களையே வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நமது தேவன் பிரிவினையின் தேவன் அல்ல. நமது பிள்ளைகள் ஒரு மனம் ஒற்றுமையாக வாழுவதையே விரும்புகிறார். ஒரே கட்டாக சாட்சியாக விளங்குவதே தேவனுக்கு பிரியம். அதிலும் இயேசு தமக்கும் பிதாவுக்கும் உள்ள ஐக்கியத்தைப் போல தமது சீஷரும் தம்மோடும் பிதாவோடும் ஐக்கியமாய் இருப்பதையே வாஞ்சித்தார். அதற்காகவே ஜெபித்தார். திராட்சை செடியில் பல கிளைகள் உண்டு, ஒவ்வொன்றும் செடியோடு மாத்திரமல்ல, ஒவ்வொன்றும் ஒரே செடியோடு இணைந்திருப்பதால் அவை ஒன்றாகவே கனி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒற்றுமையையே ஆண்டவர் நமக்குள்ளும் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்க இன்று ஏன் நமக்குள் பிரிவினைகள்? கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவோடும் பிறரோடும் இணைக்கப்பட்ட ஒற்றுமையான வாழ்வு. இந்த ஒற்றுமைக்கு வந்த தடைகள் என்ன? தலைமைத்துவ போட்டிகளா? பெற்றுக்கொண்ட வரங்களா? இரகசிய பாவங்களா? எரிச்சல், பொறாமை, பிறரை மறைமுகமாக குற்றப்படுத்துவது, இழிவாக பேசுவது போன்ற குணாதிசயங்களா? இவை யாவுமே சுவிசேஷம் பரம்புவதற்கு தடையாகவும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதுமாக இருக்கும். ஒருவன் தேவனோடு நல்லுறவில் ஐக்கியமாய் இருப்பானேயாகில் அடுத்தவரோடு ஒற்றுமையாய் இருப்பது அவனுக்கு கடினமாகவே இருக்காது. ஆகவே முதலாவது தேவனோடுள்ள நமது உறவை சரிப்படுத்துவோமாக. நம்மை நாமே ஆராய்ந்து மனம் திரும்பும்போது கிறிஸ்து நம்மில் எதிர்பார்க்கின்ற பிறருடனான ஒற்றுமை நிச்சயம் வெளிப்படும். ஜெபம் செய்வோமா? சத்திய தேவனே, எங்களில் காணப்படுகிற பிரிவினைகளினாலே சுவிசேஷம் பரவ முடியாமல் இருப்பதை உமது சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். நல்ல ஐக்கியத்தையும் ஒரு மனதின் ஆவியையும் எங்களுக்குள் தந்தருளும். ஆமேன்.